கல்யாண மாலையில் உதயகுமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் மொத்தம் 4 பேர். சரி. நான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு தங்க, திருப்பியும் தம்பி, அப்புறம் ஒரு தங்க. எல்லாருமே மேரிடு. ஓகே. ஸோ இவர் தான் வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கோம். இப்போ வந்து பொண்ணு வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை சார். பொண்ணு வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஓகே. அப்புறம் அம்மா அப்பா வயசானவங்க. ஓகே. அவங்க அம்மா அப்பா மாதிரி பார்த்து கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மருமகன் வேணும். அதான். சரி. 1 இயர் படையாச்சு. பட் நாங்கள் சப்காஸ்ட் எதுவும் தேவையில்லை. 1 இயர்லேயே வந்து யாராக இருந்தாலும் ஓகே சார். ரைட். பண்ணிக்குள்ள சக்திரியர் அது மாதிரி யாராக இருந்தாலும் ஓகே சார். சொல்லுங்கள் உதயகுமார், என்ன படிச்சிருக்கிறீங்க? சார் நான் எம்ஏ படிச்சுட்டு திருவான்மியூரில் ஒரு ப்ரைவேட் கன்சல்ட் ஒர்க் பண்ணுறேன். சரி. என் சிஸ்டருக்கும் வந்து கல்யாண மாலை மூலமாக தான் அமைஞ்சுது. ரொம்ப எனக்கும் நல்ல விஷயம். பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகளாக இருந்த போதும். சரி. அம்மா அப்பா நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. சரி, ரைட். நான் பொதுவாக ஜோவியல். ஓகே. அந்தமாதிரி ஜோவியலாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். நிச்சயமாக ஓரளவு படித்து ஃபேமிலிக்கு அகாமடேட் பண்ணி போகிற மாதிரி நல்ல பெண், உங்களுக்கு நல்ல மனைவியாக, இந்த ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மருமகளாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் உதயகுமார், பதிவு எண் 589803, வயது 33, எம்ஏ ஆங்கில இலக்கியம் முடித்தவர். ப்ராஜெக்ட் மேனேஜராக தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். உதயகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, எம்காம் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. திவ்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுப்பிரமணியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிகாம் மேலும் சிஏ இன்டர் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கேரளா கரமனால அசோசியேட் ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சுப்பிரமணியன் எதிர்பார்க்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அனுசூயா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நானும் என் தங்கச்சி மட்டும்தான். சரி. தங்கச்சி பிகாம் முடிச்சிருக்காங்க. ICIW இன்டர் முடிச்சுட்டு இப்போ ஒரு US பேஸ் கம்பெனியில் ஒர்க் குரூப் லீடராக இருக்காங்க. ஓகே. 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சரி. 1 இயர் கவுண்டர். ஓகே. சேம் கேஸ்ட் தான் எதிர்பார்க்குறோம். சரி. வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படின்னா பிஜி முடிச்சிருக்கணும். ஓகே. BPO கல்ச்சர் பர்சனாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி. அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே. அவங்களோட உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தால் போதும். நல்ல பையன். ரைட். ஓகே. நீங்கள் சொல்லுங்கம்மா. She is very jovial. ஓகே. And easy going character. ஓகே. ஸோ வரப்போகிறவங்க வந்து சேம் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் their life will be better. வெரி குட். ரைட். ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மருமகன் உங்களுக்கு, நல்ல கணவர் அந்த பெண்ணுக்கு கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஏ அனுசுயா, பதிவு எண் 602645, வயது 28, பிகாம் ICWA இன்டர் முடித்தவர். குரூப் லீடராக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். அனுசுயா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கோவிந்தராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, +2 பண்ணியிருக்கிறாரு. தர்மபுரியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கோவிந்தராஜன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விக்னேஷ் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிடெக் மேலும் EPBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. விக்னேஷ் குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஹோண்டா சிட்டி கார் வச்சிருக்கேன் சார். பெருமையை பார்த்து தினம் தொடச்சு வைக்கிறேன். எது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் ஜாகுவார் வாங்குற மட்டும்தான். அவன் மட்டும் ஜாகுவார் வாங்கிட்டான் கண்டு எனக்கு ஹோண்டா சிட்டியை பார்த்தா கல்லால் அடிக்கணும் போல இருக்கும். லட்சக்கணக்கானவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைத்த சன் டிவி கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 3, 4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற உள்ளது. உலகெங்கும் வாழும் வரம் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கிடைத்திருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை, 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com.
பணம் பெருகுவதால் மனம் பண்படுகிறதா பாழாகிறதா? பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் கல்யாண மாலை கோலாகலமான நியூயார்க் நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. நான் ஒரு கேள்வியை இந்த அரங்கத்தில் வைக்கின்றேன். ஏழை நாடுகளை பணக்கார நாடுகள் மீட்பு செய்வதாக ஒரு வாதம் இங்கே வந்தது. அப்படி என்றால் நம்முடைய நாட்டுக்கே திரும்ப நம்ம பார்க்கலாம். நம்ம மிக மிக புனிதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நினைக்கிறதெல்லாம் என்னென்ன? நம்முடைய ஆன்மீகத்தை சொல்லுகிற கோவில்கள், எந்த மதமா வேணா இருக்கலாம், நான் ஒரு தனிப்பட்ட மதத்தெல்லாம் சொல்லல. ஆன்மீகத்தை சொல்லுகிற கோவில்கள், மடங்கள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், இந்த மூன்றும் தான் ஒரு தேசத்தினுடைய புனிதமான ஆன்மாவினுடைய திறவுகோல்கள். எனக்கு உங்க நாட்டை பத்தி அதிகமா தெரியாது, நீங்க வசிக்கிற நாட்டை பத்தி. ஆனா நம்ம நாட்டை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மூன்று இன்ஸ்டிடியூஷனும் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பழுதாகி கிடக்கிறது என்றால் அங்கே பெருகுகிற பணம் அதற்கு காரணமா இல்லையா? நல்ல சின்ன மடமா சின்ன ஆசிரமா இருக்கும்போது நல்லா தாங்க இருக்கு. நல்ல அருள் வாக்கு சொல்றாங்க, 4 நல்ல செய்தியை சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து பணம் வர 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 ஏகப்பட்ட வீடியோ கேமராக்கள் முளைச்சிடுறது. எப்படிங்க? மணி கரப்ட்ஸ், அப்சல்யூட் மணி கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அதுதான் நடக்கிறது. நம்முடைய கல்வி நிறுவனங்கள் எப்படி இருந்தது? பணக்கார வீட்டு பிள்ளையான கண்ணனும் ஒரு வாய் சோத்துக்கு வக்கில்லாத அவனுடைய ஏழை நண்பன் குசேலனும் ஒரே ஆசிரியற்ற படிப்பவையாகத்தான் நம் தேசத்தினுடைய கல்வி நிலையங்கள் இருந்தன. இன்னைக்கு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி, பணம் இல்லாதவனுக்கு இன்னொரு கல்வினா என்ன காரணம்? பணம் பிடுங்குகின்ற நிலையங்களாக கல்வி நிலையங்கள் வளர வளர பணம் பெருக பெருக அந்த இடத்திலே கல்வியும் இல்லை, பவித்திரமும் இல்லை. நம்முடைய தேசத்தில் மருத்துவம் என்பதை காசு வாங்காமல் செய்வதுதான். ஆனால் என்றைக்கு மருத்துவமனைகள் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ஸா ஆயிடுச்சோ அன்றைக்கு ஏழைகளுக்கு அங்கே நல்ல இலவசமாக மருத்துவ சிகிச்சை என்பது இல்லவே இல்லை. எல்லா புனிதமான விஷயங்களும் பணம் சேர சேர இன்னும் பணத்தை சேர்ப்பது என்ற நோக்கத்திலேயே வாழ்கிற காரணத்தினாலே புனிதத்துவம் அதிலிருந்து போய்விடுகிறது. நாங்க சொன்னா அவர் சொல்றாரு, ராக்ஃபெல்லர் பிளேன்ல போனாராம், பிளேனை அந்த இடத்துலயும் நிறுத்த சொன்னார். பணம் இருக்கிறவர்கள் தொடர்ந்து பணத்தை தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அது அவர்கள் மனத்தை வளப்படுத்த அல்ல, அதுதான் அவர்களுடைய விதி. அவங்களுக்கு வேற வழி இல்லை. பணக்காரன் மிக தன்னந்தனியானவன். அவன் கீழே இருக்கிற மட்டும் உறவுக்காரர்களோட நல்லா பேச முடியுது, நண்பர்களோட ஜாலியா இருக்க முடியுது, கூட வேலை செய்யறவங்களோட சந்தோஷமா இருக்கான். கொஞ்சம் பணம் வர வர உறவுக்காரன் மேல முதல் சந்தேகம் வருது. நண்பனை பார்த்தா என் பணத்தை பார்த்து இவன் பொறாமப்படுறானோன்னு தோணுது. யாரையும் கிட்ட சேர்க்க முடியல, எவன் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. பணம் இருப்பவர்கள் மிக மிக தனியானவர்கள், ராக்ஃபெல்லர்கள் உட்பட. அந்த மனத்திலே வளம் என்பது எப்படி இருக்க முடியும்? ராஜா கேட்கிறாரு, சிரியா நாட்டிலே போர் முடிந்த பிறகு எல்லா நாட்டிலும் என்ன நடக்குமோ அது சிரியாவிலேயும் நடக்கிறது. போர் முடிந்த பிறகு சிரியாவிலே 10 வயசு சின்ன குழந்தையை, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனேன்னு கொஞ்ச வேண்டிய ஒரு பெண் குழந்தையை பணக்கார கிழவன் ஒருவனுக்கு ஏழை தகப்பன் ஒருவன் கல்யாணம் என்ற பெயரிலே அனுப்பி வைக்கின்றான். வறுமை இதைத்தான் செய்ய தூண்டும் என்று ராஜா சொன்னார். இந்த சம்பவத்தை தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வறுமை தூண்டப்பட்டு தன் மகளையே விற்கிற அப்பா ஒரு பக்கம், இதிலே குற்றவாளி அவனா அல்லது ஒரு பிள்ளையை கரியாக பிள்ளை கறி கேட்கிற பணக்கார கிழவன் இங்கே குற்றவாளியா? அந்த பணக்கார கிழவர்கள் இருக்கிற வரையில் ஏழை நாடுகளில் பிள்ளைகளை, சிறு பெண் குழந்தைகளை விபச்சாரம் என்ற பெயரிலே அனுப்புவது எப்படி நிற்க போகுது? உலகம் எங்கும் இன்னைக்கு இருக்கிற சைல்ட் டிராபிக்கு பின்னாலே இருப்பது பெரும் பணம் என்பதை இந்த அவை தயவு செய்து தன்னுடைய நினைவில் பதித்துக் கொள்ள வேண்டும். பணம் மிக முக்கியமானது என்பதை மறுக்கிற அளவு நாங்கள் 3 பேரும் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. நாங்கள் ஒன்றும் எங்கள் ஏடிஎம் கார்டெல்லாம் அவங்கள்ட்ட தரப்போறது இல்லை. அவங்களும் கேட்குற மாதிரி இல்லை. பணம் பெருகுவதால் மனித மனம் பாழாகிறது. தொடர்ந்து பேசுகிறார் திருமதி பாரதி பாஸ்கர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ரம்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இவங்க கூட பிறந்தவங்க 2 தம்பிங்க. சரி. இவங்க ஒரே பொண்ணு. சரி. ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. அடக்கமாக இருப்பாங்க. சரி. அதுக்கேற்ற நல்ல கணவனா அமையணும்னு. ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. இவங்க பெங்களூரில் இருக்காங்க. சரி. எங்கள் சித்தப்பா வந்து ஒரு ஸ்விட்ச் கியர் கம்பெனியில் வந்து டூல் மேக்கராக இருக்கார். சரி. நல்ல படித்து நிரந்தர வேலையில் உள்ள ஓகே நல்ல ஒரு மணமகன் வேணும் எங்களுக்கு. நிச்சயமா. ரைட். ஓகே. ரம்யா? பிபிஎம் முடிச்சிருக்கேன். சரிப்பா.
ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸில் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். பெங்களூரில். ஆமாம். சரி, கணவன் எப்படி வேணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு நிரந்தர வேலையில் இருக்கிற மாதிரி. நல்ல படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க. ஓகே சார். சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜே ரம்யா, பதிவெண் 682169, வயது 24, BBA முடித்தவர், ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸில் பெங்களூரில் பணியிலுள்ளவர். இவர் படித்து நல்ல பணியிலுள்ள வரனை எதிர்பார்க்கிறார். ரம்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நாகநந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் MNCயில் சீனியர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நாகநந்தினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கணேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சிடென்ட்ல கை விரல்களை இழந்தவர். டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கணேஷ்க்கு சிறந்த பெண் மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தரணி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நான் சென்னையில் ஒரு பிரபல பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருக்கிறேன். சரி. எங்களுக்கு 2 பிள்ளைகள். சரி. மூத்த மகன், இளைய மகளுக்கு இப்போ தான் திருமணம் ஆயிடுச்சு. 1 வருடம் ஆகுது. ஓகே. பையன் BE முடிச்சுட்டு USAயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிவிஷனில் ஃபினான்ஷியல் மேனேஜராக இருக்கான். சரி. அவனுக்கு நல்ல குணமுடைய பெண் வேணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பான். ஓகே. எந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவன். வெரி குட். இளமையில் நம்ம கொடுக்குற பழக்க வழக்கங்களில் அவங்கள கேரக்டர் மோல்ட் ஆகுது. அந்த கேரக்டரை டெவலப் பண்ணால் தான் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் நம்ம. வெரி குட். ஸோ இஸ் எ வெரி நைஸ் பாய். ஓகே. இது குட் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி. எக்ஸலன்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணமகள் வேணும் எங்களுக்கு. சென்னையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை US இருந்தாலும் சரி. எங்கள் சைவ செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. சைவ செட்டியார் இல்லைன்னாலும் சைவ முதலியார், சைவ பிள்ளையார் இருந்தாலும் எங்களுக்கு உத்தமம் தான். சொல்லுங்கம்மா. நல்ல பெண்ணா வரணும். சரிம்மா, ரைட். கட்டாயமாக நல்ல பெண் வருவாங்க. அவனோட சிஸ்டருக்கு பிடிச்சிருக்க மாதிரி. ஸோ அந்த பெண்ணுக்கும் பிடிச்சு பையனுக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல பெண். அங்கே இவரோட ஃபியூச்சர் என்ன? அங்கே செட்டில் ஆகிறாரா இல்லை அங்கேயே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 10 ஆண்டுகளாவது அங்கே இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண். US செல்ல விருப்பமுடைய நல்ல பெண் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். தரணி M. கிருஷ்ணா, பதிவேன் 669579, வயது 30, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். US கலிபோர்னியாவில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். தரணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, DME மேலும் BS பண்ணியிருக்கிறாரு. மெக்சிகோவில் டெலிகம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஸ்ரீனிவாசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கானவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைத்த சன் TV கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 3, 4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற உள்ளது. உலகெங்கும் வாழும் வரம் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கிடைத்திருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை, 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் பெரும் பணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயா, ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நானும் என்னுடைய கல்லூரியில் எங்கள் கூட சேர்ந்து படித்த நண்பர்களும் ஒரு ரீயூனியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து நிறைய வருஷங்கள் கழித்து எல்லா நண்பர்களும் சேர்ந்தே நீ என்ன பண்ணுறே உன் தலை என்ன வழுக்கை ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம். எல்லாரும் எங்களே அறிமுகப்படுத்திக்க சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எழுந்து சொன்னோம். அதில் நிறைய MDs இருந்தாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருந்தாங்க, கம்பெனிகளை நடத்துகிற பெரும் பணக்காரர்கள் இருந்தார்கள். எல்லாரும் சந்தோஷமாக எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வகுப்பில் எங்களோடு படித்த அர்ஜித் சோப்ரா என்கிற ஒரு மாணவன், அவன் மாத்திரம் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் தான் குமாஸ்தாவாக இருப்பதாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவனு கேவலெல்லாம் கிடையாது. இருந்தாலும் படித்த படிப்பு
ஒரு 20 வருஷ வாழ்க்கையில் எல்லாரும் முன்னாடி ரேஸில் எங்கேயோ இருக்காங்க, இவன் ஏன் இவ்வளோ பின்னாடி இருக்கான், ஏன் என்னாச்சு, why are you stuck in something like this என்று அவனை கேட்கிற போது அவன் சொன்னான், இந்த வேலை தான் மற்ற விஷயங்களை செய்வதற்கு எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்குது, மற்ற விஷயம் நீ என்ன செய்யறன்னு கேட்டோம். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், பம்பாயிலே சிகப்பு விளக்கு பகுதியிலே இருக்கின்ற செக்ஸ் ஒர்க்கர்ஸினுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற பணியிலே அவன் ஈடுபட்டிருக்கிறான். நாங்களாம் பிரமிச்சு போனோம், எப்படி என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நீ செய்யற. நான் இதை பற்றி கேள்விப்பட்டேன், இந்த அமைப்பில் சேர்ந்துக்கிட்டேன், அங்கே போனேன். முதல்ல போகும்போது எங்கள் மேலே வெந்நீர் கொட்டினாங்க, எங்களை அடித்து விரட்டினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொண்ணு 2 பொண்ணுன்னு சேர்ந்தது. அப்போ இப்போ கிட்டத்தட்ட 700 குழந்தைகளை அங்கே நாங்கள் படிக்க வைக்கின்றோம். நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், என் பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறான். ரொம்ப பெருமையாக அவன் யார் அறிமுகப்படுத்தினான் என்றால், அந்த பகுதியிலிருந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கரினுடைய மகளாக இருந்த ஒருத்தியை அறிமுகப்படுத்தி, இந்த பொண்ணை MBBS சேர்க்கறதுக்காகத்தான் நான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன்னு அவன் சொன்னான். இதில் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம், எல்லாரும் நிறைவாக தான் இருந்தோம், ஒருத்தருக்கும் ஒரு குறையும் இல்லை. ஆனால் எங்களுடைய சந்தோஷங்கள், எங்களுடைய மனம், அதிலே இருந்த நிறைவு என்பது களங்கங்கள் கொண்டது. எதுவரை எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா, பக்கத்தில் இருக்கிறவன் எங்களை விட பெரிய கார் வாங்காத மாத்திரம்தான் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹோண்டா சிட்டி கார் வச்சிருக்கேன் சார், பெருமையை பார்த்து பார்த்து தினம் தொடச்சி வைக்கிறேன். எது மட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் ஜாகுவார் வாங்குற மட்டும்தான். அவன் மட்டும் ஜாகுவார் வாங்கிட்டான் கண்டு எனக்கு ஹோண்டா சிட்டியை பார்த்தா கல்லால் அடிக்கணும் போல இருக்கும். எங்களுடைய மகிழ்ச்சி, எங்கள் நிறைவு எல்லாம் களங்கங்கள் நிறைந்தது. ஆனால் அர்ஜித் சோப்ராவினுடைய மகிழ்ச்சி இருக்கிறதே, அது களங்கம் இல்லாத நிஷ்களங்கமான மகிழ்ச்சி. அது அவன் மாத்திரம் எங்களைப் போல பெரும் பணம் தருகின்ற வேலைகளை துரத்தி இருந்தால் அவனுக்கு அது போன்ற நிஷ்களங்கமான மகிழ்ச்சி ஒரு நாளும் கிடைத்திருக்க போவது இல்லை. பணத்தை விட வாழ்க்கையின் மற்ற விஷயங்கள் பெரியது என்று யார் யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள்தான் நம்முடைய தேசத்தினுடைய மகத்தான ஞானிகளாக மாறி இருக்கின்றார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு குகைக்கு பக்கத்துல தங்கம் விழுந்து கிடந்தது. அங்க இருந்த ஒரு ஞானி அந்த தங்கத்தை பார்த்துட்டு, ஐயோ இது பெரிய பிசாசுன்னு கத்திக்கிட்டே ஓடி போனார். 2 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், அவரை வழியில் நிறுத்தி, சாமி ஏன் ஓடுறீங்க, இல்லை அங்கே பிசாசை பார்த்தேன் காமிங்க. அவர் இருந்து தங்கத்தை காட்டுறாரு. என்ன அவன் லூஸாக இருக்கான், அவன் தங்கத்தை பார்த்து இவன் பிசாசுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டு அந்த தங்கத்தை பாதியாக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க. ஒருத்தர் சொன்னால், நீ இங்கேயே காவல்கிறு, நான் உள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்தவன் தன்னுடைய நண்பனுக்கான அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனேயே இந்த நண்பன் அவனை அடித்து கொன்று விட்டான். 2 பேருக்கும் ஒரே நோக்கம்தான், மற்றவனை க்ளோஸ் பண்ணிட்டு தங்கத்தை தான் மாத்திரம் முழுசா எடுத்துக்கணும்னு சொல்லி. அந்த இடத்தில் இது பிசாசு என்று சொன்ன ஞானியின் சத்திய வாக்கு ஒன்றே உண்மையாக ஒளிர்ந்தது. பணம் மிக முக்கியமானது என்பதை மறுக்கிற அளவு நாங்கள் 3 பேரும் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. நாங்கள் ஒன்றும் எங்கள் ATM கார்டெல்லாம் அவங்கள்ட்ட தரப்போகிறது இல்லை. அவங்களும் கேட்குற மாதிரி இல்லை. பணம் தேவை வாழ்க்கைக்கு, அது கௌரவம் தரும், தன்னம்பிக்கை தரும்லாம் நீங்கள் சொன்னதை எல்லாவற்றையுமே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பணம் ஒரு அளவுக்கு மேல் சேருகிற போது மனத்தில் முதலில் அவநம்பிக்கை வருகிறது. யாரை பார்த்தாலும் ஏதோ சந்தேகமா இருக்கு, என்ன பத்தி அவன் பொறாமப்படுற மாதிரியே இருக்கானே இவன் என்ற எண்ணம் முதலில் வர ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற மகத்தான குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே சில பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த குற்றச் செயலினுடைய முனையில் இருப்பவன் ஒரு ஏழை, ஆனால் அந்த அம்பை ஏவி விட்டவன் பெரும் பணம் படைத்தவனாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறான். பணம் படைத்த நாடுகள், உலகத்தின் ஏழை நாடுகளில் எதையெல்லாமோ செய்ய முடியும். அவர் சொன்ன மாதிரி சிரியாவில் இருக்கிற ஒரு சிறு பெண்ணை தனக்கு தாரமாக கேட்ட பணக்கார கிழவர் போல 10 பேர் கிளம்பி சிரியாவிலே இருக்கிற அத்தனை ஏழை பெண் குழந்தைகளையும் நாங்கள் படிக்க வைப்போம் என்று சொல்லி இருந்தால் சிரியாவில் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனால் அதை சொல்லுகிற மனம் பணம் இருக்கிறவர்களில் 1% ஆளுக்கு கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. பணம் என்பது பெரிய விஷயம் இல்லை என்று நினைக்கிற போது அமைதி வருகிறது, நிம்மதி வருகிறது. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார். மடி நிறைய பணம் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும் என்று அமர கவிஞர் வாலி இந்த நிலைமையைத்தான் தன்னுடைய திரைப்பாடலிலே குறிப்பிட்டார். இந்த உலகத்தில் கலைகளை வளர்த்தது பணம்,
தான தர்மத்தை வளர்த்தது பணம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கலை வளர்ந்தது அந்த கொடையாளர்களால் என்று சொல்லுவதை விட தன்மானமுள்ள ஏழை கலைஞர்களால் தான் கலை வளர்ந்தது. கொடையும் மரமும் இந்த உலகத்தில் இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் அதை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சியை விட அந்த வேலைக்காக தன்னுடைய உடல் உழைப்பை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஆன்மாவை தியாகம் செய்த பணமில்லாத எத்தனையோ ஏழைகளினால் தான் அரஸ்தாபனங்கள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றன. பணம் மிக நல்ல விஷயம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற வரை தான். அதை தாண்டி அது வளருகிற போது அது தனி மனிதனானாலும் சரி, சமூகமானாலும் சரி, நாடானாலும் சரி, என்னை விட பெரியவன் எவனுமே இல்லடான்ற பிக் பிரதர் ஆட்டிடியூடை பணம் ஒன்றுதான் கொடுக்கிறது என்ற காரணத்தினால் நம்முடைய தேசத்தின் ஞான திறவுகோல் அத்தனைக்கும் அடித்தளமாக இருப்பது எளிமை என்ற காரணத்தால், அந்த எளிமையை பணம் ஒரு நாளும் போற்றாது என்ற காரணத்தால் பணம் மனத்தை வளப்படுத்தவில்லை என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். எப்போ பணத்தை பெருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டோமோ அப்போது அதை பெருக்குவதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு ஆகணும். நல்ல வழியில பணத்தை பெருக்குவீங்களா, கெட்ட வழியில பணத்தை பெருக்குவீங்களா? பணம் பெருகுவதால் மனம் பண்படுகிறதா பாழாகிறதா? கலகலப்பான விவாதத்தின் மீது நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.